Okay, next types of motion: random motion, translation motion, accelerating motion, and rotational motion. So இது வந்து பார்த்தோன்னா different types of எப்படி ஒன்னாலும் motion ஆகணும், motion இருக்கலாம். So motion வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம், it may be circular path-ஆ இருக்கலாம், it may be rectangular motion-ஆ இருக்கலாம், எப்படி ஒன்னாலும் இருக்கலாம். So that is called random motion. So translation motion பாருங்க, rectilinear, curvilinear and circular. So இது different kinds of motion இது. So இது வந்து next one is rotational motion. So நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், இந்த இத்தனை டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஆக்சிலேட்டரி மோஷன்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விங்ஸ். நம்ம ஊஞ்சல் இருக்கு இல்லையா, ஊஞ்சல் என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்ல போயிட்டு பேக்ல வரும் இல்லையா, இதான் வந்து ஆக்சிலேட்டரி மோஷன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆஃப்டர் செஷன் யூ கேன் ஆஸ்க் மீ. சரியா, முடிஞ்ச உடனே என்ன பண்ணலாம், கேட்கலாம் நீங்க. ஸோ லெட் மீ கோ டு நெக்ஸ்ட் ஒன். Distance moved. It is the actual length of the path traveled by a body. Distance. இப்போ ஒரு பாடி எவ்வளோ எங்க பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரலாம் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிருக்கோ, தட் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். ஸோ இங்க பாரு, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் 1 lap equal to 40 meter. ஸோ 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஹியர், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். மியூட் போடுங்க யார் பேசுறது. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் இயர் என்ன பண்ணுது, இது ஒரு ரவுண்ட் போய் சுத்திட்டு என்ன பண்ணுது, இங்க சுத்திட்டு வந்து மறுபடியும் எண்டிங் பாயிண்ட் முடிக்குது. திஸ் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். யூ காட் இட்? நீங்க என்ன பண்ணலாம், உனக்கு புரிஞ்சுதுன்னா அப்படியே கீழே சாட் போடலாம் மெசேஜ்ல. ஓகே, லெட் மீ கோ டு நெக்ஸ்ட் ஒன். Displacement. It is the length of the shortest path traveled by a body from its initial position to its final position. So distance க்கும் displacement க்கும் என்ன வித்தியாசம்னா, distance என்றது you can see here, it is the actual length of the path traveled by a body. இதுதான் வந்து பார்த்தோன்னா distance. எவ்வளோ ஒரு பாடி ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வரலாம் என்ன பண்ணுது, எவ்வளவு தூரம் தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்டன்ஸ். தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும். அப்போ தொலைவுன்றது ஒரு பாடி ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வரலும் போய் எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 400 மீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தா டிஸ்டன்ஸ். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பாக்குறோம். ஸோ வி ஆர் செக்கிங் ஹியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். Okay, displacement. It is the length of the shortest path traveled by a body from its initial position to final position. இங்க பாருங்க, இதான் வந்து initial position and it is moving to the final position. என்ன பண்ணுது, starting point to ending point வருது. So there is no displacement. அதனால தான் என்ன பண்ணுது, 1 lap it's equal to 0. So displacementனா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த எண்டிங் பாயிண்ட் வரலாம் என்ன பண்ணிருக்கணும், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கணும். அந்த அந்த பொருள் வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கணும். தட் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுன்னா you can put in a message. Let me go to next one. Speed. What is speed? Already we have read in 8th standard. நம்ம படிச்சிருக்கோம் ஸ்பீட்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். ஒண்ணுமே இல்ல, the speed of body is a distance traveled by the body in unit time. This is called speed. You got it? So let me give some example for the speed. Speed it's equal to distance divided by time. ஒரு வேகத்தை நம்ம எப்படி கணக்கிடுவோம் பார்த்தோம்னா, எவ்வளவு தூரம் போயிருக்கு
எவ்வளவு நேரத்துல போயிருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், அதை கணக்கிட்டுடலாம். ஓகே, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ நம்ம சென்னை போறோம், இட் இஸ் அரௌண்ட் 70 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஒரு 2 ஹவர்ஸ்ல போட்டோம்னா நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல சென்னைக்கு போயிருக்குன்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யூ காட் இட்? புரிஞ்சுதுங்களா? ஓகே, if a body travels a distance second in time, then its speed v is velocity. v என்னது velocity, தமிழ்ல திசை வேகம். அப்போ v equal to second divided by time. ஸோ இப்போ velocity கண்டுபிடிக்கணும்னா செகண்டும் அந்த டைமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். The SI unit of speed is meter per second. m bar s னா meter per second, or m இதனா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் இல்ல மீட்டர் செகண்ட் பவர் -1 சொல்லலாம். அது since speed has only magnitude, it is a scalar quantity. speed எப்படி அளக்குறாங்கன்னா scalar quantity மூலமா அளக்குறாங்க. Let me go to next one. Velocity. The rate of motion of a body is more meaningful if we specify its direction of motion along with speed. ஒரு டைரக்ஷன் ஆஃப் மோஷனை அந்த ஸ்பீடோட கால்குலேட் பண்றது தான் அந்த வெலாசிட்டி. The quantity which specifies both the direction of motion and speed. அது என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதுன்றதையும் பிளஸ் எவ்வளவு ஸ்பீட்லன்றது டிராவல் ஆகுறதையும் கால்குலேட் பண்றதுதான் இந்த வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன சொல்ல ஞாபகம் இருக்குங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பிளேஸ்ல இருந்து மற்ற பிளேஸ்க்கு எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது, அதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரலாம் என்ன பண்ணுது, வருது. ஸோ அப்போ எண்டிங் பாயிண்ட் வந்து முடிகிற வரலாம் பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து பார்த்தோன்னா லேப் 1 லேப், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 லேப் இட்ஸ் ஈக்குவல் 0. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகவே இல்லை, போயிட்டு என்ன பண்ணுச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுச்சு. You got it? Okay, let me go to next one. Acceleration. The quantity which specifies changes in velocity is acceleration. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விங்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஊஞ்சல் ஆடுறோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஊஞ்சல் ஆட சொல்ல the swings are going front and back. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வர்றது தான் ஆக்சலரேஷன். இதில் மிடில் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே நார்மலாக உட்காரும் போது இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா நார்மல் பாயிண்ட். ஸோ அப்போ அந்த நார்மல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அண்ட் ஆக்சலரேஷன் என்ன பண்ணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் அ பாடி பர் யூனிட் டைம் ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். So இதுக்கு they are given formula for that. The SI unit of acceleration is meter second power -2. Let me go to next one. Plotted points. இது நம்ம கிராஃப்லயே போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இங்க பாரு, பாயிண்ட்ஸ் வந்து x equal to 3, y equal to 4 இருக்காங்க. ஸோ x axis is here, இங்க y அச்சு, சரி, x அச்சு y அச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது என்ன பண்ணுது, இங்க இருக்கு. Are you all listening? Piri sir?
Okay, let me. கேக்குதுங்களா எல்லாருக்கும்? இப்பதான் சார் கேக்குது. Okay. So next graphs and its types. So distance time graph and displacement time graph, velocity time graph, and acceleration time graph. So let's go to distance time graph. The change in the position of a body which time can be represented on the distance time graph. In this graph, distance is taken on y-axis and time is taken on x-axis. So இப்போ நம்ம distance time graph நம்ம என்ன பண்ணோம் இங்கேயே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் distance we can take it as a x-axis இல்ல y-axis. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் டைம் இங்க என்ன பண்ணலாம் இங்க x-axis வச்சுக்கலாம். அப்போ distance y-axis and time x-axis. ஸோ அப்படி வச்சு கால்குலேட் பண்ணணும் சொல்ல என்ன பண்ணலாம் we can easily find out the distance time. So let me give some example for that. இங்க இப்போ distance என்ன பண்ணோம் y-axisல எடுத்துக்கிட்டோம் and time we have taken as a x-axis. ஸோ இப்போ என்ன பண்றோம் இந்த distance divided by time divide பண்ணோம்னா we can easily get the distance speed of the object எடுத்துக்கலாம். Same like இப்போ பாரு இதுவும் பார்த்தோன்னா the directions are same. இப்போ என்ன பண்ணுது இது this is called uniform motion. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுது இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வரல என்ன பண்ணுது ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணதுனால இது வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம் மோஷன், சீரான இயக்கம். தமிழ்ல பார்த்தோன்னா சீரான இயக்கம் அப்படி சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் போக சொல்லலாம் பாடி மூவிங் வித் த யூனிஃபார்ம் ஸ்பீட். ஒரு பாடி எப்படி பண்ணுதுன்னா யூனிஃபார்ம் ஸ்பீட்ல என்ன பண்ணுது மோஷன் ஆகுது. பாரு ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணுது ஏவும் யூனிஃபார்ம் மோஷன் and B also uniform motion. So it is a variable and a non-uniform motion. Velocity increases.
இப்போ என்ன பண்ணுது, வெலாசிட்டி என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுது அண்டு அதோட டைமிங்கும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஒரு ஒரு வெஹிக்கிள் என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த இது ரீச் ஆகுறதுக்கும் சுத்திக்கிட்டு போறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இங்க என்ன பண்ணாங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படி சொல்றாங்க. லெட் மீ கோ டு நெக்ஸ்ட் ஒன், வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பை த கிராஃபிக்கல் மெத்தட்ஸ். இப்போ என்ன பண்ணாங்கன்னா மோஷன்ஸுக்கு மோஷன் 1, மோஷன் 2, மோஷன் 3க்கு என்ன பண்ணாங்கன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. v equal to u plus at. செகண்ட் ஒன் s equal to ut plus half at square. அப்போ தேர்ட் வந்து 2as equal to v square minus u square. இங்க பாரு, v is a final velocity. v is a v for velocity. So a is a acceleration, t is a time, already we know that, s is the distance travel. ஸோ எவ்வளோ தூரம் அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணோம், அதோட வேல்யூஸ் மட்டும் வேணும். ஸோ இப்போ வியோடைய வேல்யூ அண்ட் யூ. இப்போ வெலாசிட்டி தெரிஞ்சுக்கணும்னா we should know the, if you know the value of velocity, இப்போ என்ன பண்ணோம், u what is u? யா, அப்போ அந்த யூனிஃபார்ம் மோஷன்ஸ் என்ன பண்ணிருக்கணும், ஏ ஆக்சலரேஷன் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் டைம் தெரிஞ்சிருக்கணும். யூ காட் இட்? புரியுதுங்களா? ஹலோ ஹலோ okay, let me go to next one. So சார் என்னோட ஸ்கிரீன் டிஸ்பிளேஸ்மென்ட்ல நிக்குது சார். டிஸ்பிளேஸ்மென்ட் நிக்குதா? மத்தவங்க எல்லாம் தெரியுதா? ஓகே, லாஸ்ட் ஒன் இஸ் சர்க்குலர் மோஷன். இந்த பிபிடி நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன், சரிங்களா? ஸோ யூ நோ நீட் டு வரி அபவுட் தட். லாஸ்ட் ஒன் இஸ் சர்க்குலர் மோஷன். ஸோ ஒரு மோஷன் எப்படி சர்க்குலர் பாத்துல இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு இது பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் டேக்கிங் அ த்ரெட், இல்லைன்னா என்ன பண்றோம், ஒரு ரோப் எடுத்துக்கிறோம், சரியா? ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு அந்த முனையில ஒரு கயிறு கட்டிக்கிறோம் அண்ட் நம்ம கையில இருக்கிற அந்த முனையில என்ன பண்றோம், ஒரு நாட் போட்டுக்கிறோம், முடிச்சு போட்டு என்ன பண்றோம், ரொட்டேட் பண்ண சொல்ல அந்த ஸ்டோன், அந்த கல் என்ன பண்ணோம், சர்க்குலர் பாத் மோஷன்ல என்ன பண்ணோம், டிராவல் ஆகும். இதை நம்ம நிறைய டைம் பண்ணிருப்போம் வீட்லயே இல்லையா? ஸோ இதான் வந்து குட் எக்ஸாம்பிள் ஃபார் த சர்க்குலர் மோஷன். You got it? Yes, sir. Yeah. Okay. So in the lesson, first topic, let me explain one more time. First one is motion. So motion is nothing, it's a change in position of a body with the time. So on the time la எவ்வளோ அந்த பாடி வந்து மோஷன் ஆகுது, அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகுது, அதுதான் வந்து பார்த்தோன்னா மோஷன் நம்ம பார்த்தோம். இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம் அண்ட் ஸ்பீட் அதை நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் டிஸ்டன்ஸ் என்னன்னா, ஸோ அதுல எப்படி வந்து டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுதான், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் போறதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுது, இது வரலும் போச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, லெட் மீ கோ டு நெக்ஸ்ட் ஒன். ஸ்பீடுன்றது நம்மளுக்கு தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நம்ம 8th படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ எவ்வளவு தூரம் போயிருக்கு, தொலைவு டிவைடட் பை காலம், எவ்வளவு தொலைவு போயிருக்கு, எவ்வளவு காலத்துல போயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்,
கண்டுபிடிச்சிடலாம். Let me go to next one. Velocity. So velocity of a body is a displacement of the body per unit time. Okay, this is velocity. And acceleration. Acceleration, I think, change in velocity divided by time. Next, plotting points. So plotting point, we know that x நம்ம நிறைய அந்த கிராஃப்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். x axis equal to 3, y axis equal to 4. இப்போ x உடைய வேல்யூ நம்ம என்ன பண்ண கால்குலேட் பண்ணோம்னா இங்க கிடைச்சிரும், ரைட்? அண்ட் கிராஃப்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், there is 4 types. இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு பார்த்தோம். and these are the example for the distance. தொலைவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைம் போட்டா நமக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஒரு ஆப்ஜெக்ட் சார் கொஞ்சம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். தமிழ்லயே சொல்லி தான் சார் இருக்கேன், முடிச்சிட்டேன் நான். சரிங்க சார், சரி. ஓகே, அப்புறம் சார் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ண சொல்லுங்களேன் சார். எனக்கு யார் யாருன்னு தெரியுமா? உங்க வீடியோஸ்லாம் ஆன் பண்ணுங்க. யார் யார் பிரசன்ட்னு தெரியும். few minutes ல முடிச்சிரேன் நான். ஓகே சார். ஓகே, அவ்வளவுதான். and velocity time graph. The last one is equations of the motion. Already we have done that. So last one is circular motion. Yeah, today evening I'll give you some questions. Yeah, so you can write the test and share it to me. நீங்க அனுப்பிச்சிடலாம். தமிழ் மீடியம் பசங்களும் நாங்க பாசிபிள் இருந்தா தமிழ் இவங்க மாலா மிஸ் கிட்ட சொல்லி நாங்க தமிழ்ல அனுப்ப சொல்றோம். நீங்க என்ன பண்ணுங்க, அது டெஸ்ட் எழுதி அனுப்புங்க, சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. யூ கேன் சே அட்டெண்டன்ஸ் சொல்லிட்டு நீங்க தரட்ட சொல்லிட்டு யூ கேன் லீவ். ஓகே, அட்டெண்டன்ஸ் சொல்லலாமாமா? அட்டெண்டன்ஸ் ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, ஜி கார்த்திக். ஜி கார்த்திக். கோகுல்நாத். பிரசன்ட் சார். மாதவன். பிரசன்ட் சார். and பத்மபிரியா. பிரசன்ட் சார். ஹரிகரன். பிரசன்ட் சார். ஹரிகரன், எஸ். ஜனனி. ஜனனி. பிரசன்ட் சார். நிஷா. நந்தினி. பிரசன்ட் சார். லத்திகா. பிரசன்ட் சார். ஸ்ரீதர். பிரசன்ட் சார். சரி, யாருக்கும் ஏன் எல்லாரும் வெளியில வரீங்க? யாருக்கும் சிக்னல் கிடைக்கலையா? யாரும் நோட்டு பெண் எதுவுமே எடுத்துக்க மாட்டீங்க? சார் அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிபிடி ரெடி பண்றாரு. அவர் வந்து 2 நாள் 1 நாள் 3 நாள் உட்காந்து உங்களுக்கு பிபிடி தயார் பண்றாரு. நீங்க எதுவுமே எடுத்து நோட்ஸ் எடுத்து எழுத மாட்டீங்க, ஒரு பென் எடுத்து எழுத மாட்டீங்க. ஏன் நீங்க எழுதி டெஸ்ட் எழுதி அனுப்ப மாட்டீங்க? 9th ஸ்டூடெண்ட் 10th போக போறீங்க, நீங்க ஏன் டெஸ்ட் எழுதி அனுப்ப மாட்டீங்க? கஷ்டப்பட்டு சார் எடுக்கிறாரு, ஸ்டடி மெட்டீரியல் அனுப்புறாரு, கொஸ்டின் பேங்க் அனுப்புறாரு. உங்களுக்கு ஏன் நீங்க டெஸ்ட் எழுதி அனுப்ப மாட்டீங்க? யாருமே. ஹரிகரன் வந்து நியூ ஸ்டூடெண்ட், அவன் அனுப்புறா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், ஒரு நியூ ஸ்டூடெண்ட், அது மெசேஜ் போட்ட உடனே ரிப்ளை பண்றாங்க. ஏன் விஷா அனுப்புறாங்க? மத்தவங்க ஏன் ஜனனி பத்மபிரியா எல்லாம் ரொம்ப லேட்டு. கோகுல்நாத்லாம் அனுப்புறதே இல்ல, கார்த்திக்லாம் அனுப்புறதே இல்ல. சரி, ஓகே. டுடே ஆன்வர்ட்ஸ் இன்னையில இருந்து என்ன பண்ணணும்னா எல்லாருமே நீங்க டெஸ்ட் எழுதி அனுப்பணும், சரிங்களா? சோ சார் அனுப்பணும் சார். ஓகே, அனுப்புறவங்க ஓகே, நாங்க அனுப்பாதவங்க சொல்றோம், சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, உட்காந்து ஆமா நான் அந்த பிபிடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுல இருந்து சம் கொஸ்டின்ஸ் எடுத்து நான் அனுப்ப, நீங்க என்ன பண்ணலாம், அதை நீங்க டெஸ்ட் எழுதி அனுப்பலாம், சரிங்களா? எஸ் சார். சேஃபா இருங்க, வீட்லயே அனுப்புறதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க, ஓகேவா? தமிழ் மீடியம் பாசிபிளா இருந்தா நாங்க அனுப்புறோம், நாங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு நாங்க கொஸ்டின் அனுப்புறோம் நான் ஈவினிங்கா, சரியா? சார் உங்க வீடியோ பேஸ் காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நான் உங்களை பார்க்கல, ரொம்ப மிஸ் பண்றோம். அப்படியா? ஆமா சார். ஆக்சுவலி இந்த லேப்டாப்ல கொஞ்சம் கேமரா ப்ராப்ளம். இந்த ஸ்டூடண்ட்ஸ் உங்களை பாப்பாங்க. யார் யாருன்னு தெரியணும். நியூ ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்படியா? நியூ ஸ்டூடண்ட்ஸ் யாரு? ஹரிகரன் நியூ ஸ்டூடண்ட்ஸ். அப்படியா? சார் போட்டோ காமி சார்.
போட்டோவா என்னோட போட்டோ வேணுங்களா? ஆ? நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே என்ன. நான் I'll send it. நான் இப்போ few minutesல இந்த கனெக்ட் ஆயின்னு இருக்கு. த்ரீ ஃபேஸ்ல இருக்கிறீங்களா? சார் 3 ஃபேஸ்ல இருக்கிறீங்க? சார் அப்படிலாம் இல்ல சார். இந்த few minutesல என்னோட இது கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. நானு ஓகே ஓகே சார். என்னோட இருங்க அட்மிட் பண்ணி என்னோட முகத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் என்னடா தெரியுதாடா? நான் யாரும் தெரியுதா? தெரியவே இல்லை சார். அப்படியா? தெரியுது சார், தெரியுது சார். தெரியலையாடா கோகுல்நாத்? தெரியுது சார், இப்ப தெரியுது. இப்ப தெரியுதா? சரி சரி சரி. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் யாரும் சேர்த்துறீங்க? It's me sir. Me. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இனிமேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுங்க சரியா? 9th பரவாயில்ல, ஆனா இன்னும் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? ஆமா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க சரியா? டெய்லி கிளாஸஸ் வந்துருக்கு. சோ எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சேஃபா இருங்க வீட்லயே சரியா? அதுக்கப்புறம் சொல்லுங்க. மேகவண்ணன் இப்பதான் ஆட் ஆகுறான். நான் தெரியலையே. மேகவண்ணன் இருக்கானா? இப்பதான் கனெக்ட் ஆகுறான். மேகவண்ணன் வந்துட்டாரு பாருங்க. கிளாஸ் முடிஞ்சிச்சு மேகவண்ணன், இப்ப வரீங்க. So okay, thank you all of you. Okay students. Thank you.